நெறைய விஷயங்கள், காம சிந்தனைகள்லாம் வந்தது. ரொம்ப அவரு வந்து ரொம்ப அழுதி ரொம்ப புலம்புனாரு. "இப்படி இருக்கே!" அப்படின்னு நெனச்சு அழுதாரு. ஒரு நாள் ரமணர்ட்ட "ஏன் அழுகுறன்னு?" கேட்டபோது, "குருவே என்னால வந்து இந்த மனத கட்டுப்படுத்த முடியல. இப்படி சிந்தனைகள்லாம் வருது" அப்படின்னோனே. "இது எப்படி சரி பண்றது?" அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம், "இது என்ன அப்படி சொல்லிட்ட? இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு தானே பெரிய பெரிய மகான்கள்லாம் தலைகீழ நிக்கிறாங்க. மனத கட்டுப்படுத்த தானே. கட்டுப்படுத்த முடியாது. அத விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு போறது. ஒரே அச்சாரம். அந்த தன்மைய கொண்டு போனவங்களால தான் இப்ப அருணகிரிநாத சுவாமி, பாம்பன் சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள்லாம் அந்த மனத விழிப்புக்கு கொண்டு போய்ட்டாங்க. அதனால தான் அவங்களால இந்த தெய்வத்தன்மைய குடுக்க முடிஞ்சுச்சு. "இவ்ளோ பெரிய விஷயத்த ரொம்ப எளிதா கேட்கிறியே!" அப்டின்னாரு. ரொம்ப பெரிய அது இது இருக்கு. நீங்க கட்டுலாம் படுத்த முடியாது. நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள நீங்க எந்த எண்ணம் உங்களுக்கு தேவையோ